பொறுக்கோடி இருந்துக்கிட்டு சின்ன பொண்ணு கேட்குறாங்க, இது எல்லாம் உன் புருஷனோட வேலை தானா? அவன் எதுக்காக இப்படி செய்கிறான்? நான் ஒரு திட்டத்தை போட்டு வச்சுருந்தா அவன் எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணி இவ்வளோ பெரிய சொதப்பலை வந்து எனக்கு கொடுப்பான்? இப்போ என்னால் எதையுமே செய்ய முடியாத அளவுக்கு ஒரு பெரிய வேலையை வந்து அவன் செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் நம்ம மாலினியை கடத்தப்பட்ட விஷயம்ங்க. இது மட்டும் இல்லை, இதில் அவன் கடத்தாத எந்த வேலையும் செய்யாது இருந்திருந்தான்னா இந்த சுந்தரியை பழி வாங்கின மாதிரி நேருக்கு நேராக பழி வாங்கின மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் நான் போட்ட திட்டத்து மூலிமா இந்த சுந்தரியால் நம்மளை எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு நான் ஒரு திட்டத்தை போட்டு வச்சுருந்தேன். ஆனால் இதுக்கு மேலே அதை செய்யவும் முடியாது, அதை செய்யறதுக்கான ஒரு இதுவும் எந்த ஒரு இதுவும் கிடையாது. எல்லாமே நமக்கு எதிராக மாறிடுச்சு. இப்போ உன் புருஷன் வசமாக மாட்டிக்கிட்டான். அவனை இதுக்கப்புறம் என்னால் காப்பாற்ற முடியாது. அவன் ஜெயிலையே கிடந்து சாகட்டும், அப்போ தான் அவன் திருந்துவான். நான் சொல்கிற பேச்சையே கேட்கக்கூடாதுன்ற முடிவில் தானே உன் புருஷன் இருக்கான். வெளியே எடுக்கிறதுக்கெல்லாம் என்னை கூப்பிடாதீங்க, அப்புறம் நான் வேறு ஏதாச்சும் பேசிடுவேன் அப்படின்னு சொல்லி பொற்கொடி வந்து நம்ம சின்ன பொண்ணு மேலே கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் ராமசுப்பு, அது எப்படிங்கக்கா கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்படின்னா இந்த விஷயம் உனக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி ராமசுப்பு மேலேயும் கோவப்படுறாங்க. நம்ம கார்த்திக் நம்ம ராஜப்பாவோட ஆளுங்களை எல்லாம் அடித்து போட்டுட்டு மாலினியோட உயிரை காப்பாற்றிருக்காங்க. மாலினியையும் நம்ம கார்த்திகையும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. ரொம்பவும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் நம்ம கார்த்திக் இப்போதைக்கு இருக்கார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கார்த்திகை வந்து தப்பாக நினச்சிட்டோம், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக நம்ம மாலினி சொல்கிறது தாங்க ரொம்பவும் மனசு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வந்து நான் வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு நீங்கள் வந்து மனசார நினச்சிங்களோ இல்லையோ அது எனக்கு தெரியல. ஆனால் அந்த ஃபங்க்ஷனில் கூட நீங்கள் வந்திருந்தீங்க. நீங்கள் வரக்கூடாது, நீங்கள் கலந்துக்கிட்டா நான் வரமாட்டேன்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் வந்தீங்கன்னா நான் செத்துருவேன்னு கூட சொல்லியிருந்தேன். ஆனால் அதையெல்லாம் மனசில் வச்சுக்காத, நீங்கள் என்னோடையும் என்னோட குழந்தையோட உயிரையும் காப்பாற்றிருக்கீங்க. இது ரொம்ப பெரிய விஷயமாம்மா, என்னை மன்னிச்சிருங்க. இதுக்காக நான் என்ன செஞ்சாலுமே வந்து அதுக்கு ஈடாகாது அப்படின்னு சொல்லி நம்ம மாலினி ரொம்பவும் உருகி பேசிகிட்ருக்காங்க. அத்தோடு மட்டும் இல்லைங்க, இப்போதைக்கு எல்லாருமே கார்த்திகை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம முருகன் முதல் கொண்டு கார்த்திக் மேலே எல்லாருக்குமே ஒரு சாஃப்ட் கார்னரை க்ரியேட் பண்ணிட்டாரு. நம்ம சுந்தரிக்கு என்னடா பேசுகிறது, எதை செய்கிறதுனே புரியாத திகச்சு போய் நின்றுட்டுருக்காங்க. தமிழ் ஒரு பக்கம் இதில் கார்த்திக் மேலே உருக்கி உருக்கி இருக்காங்க. எல்லாருமே கார்த்திக் பக்கம் திரும்பினதுனால எல்லாருமே இனிமேல் நம்ம சுந்தரிக்கு எதிராக மாற போகிறாங்க. சுந்தரிக்கிட்ட இருந்து தமிழை பிரித்து கார்த்திகையில் கொடுக்க கூட யாருமே தயங்க மாட்டாங்க. முக்கியமாக மாலினி தான் எந்நேரமும் வந்து தமிழை குளிப்பாட்டுறது, ஸ்கூலுக்கு அனுப்புறது, சாப்பாடு கொடுக்குறதுன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிறாங்க. இனிமேல் எந்த தடையும் இல்லாத கார்த்திக் அவரோட செயல்களை